ஓவியா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் அந்த பிரச்சார பேரணியில் 41 பேர் நெரிசலில் உயிரிழந்த சம்பவத்தில் தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதனால் அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற செய்தி பரவியதை அடுத்து கடந்த மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இன்று வரை அவர் தலைமறைவாக இருந்து வரக்கூடிய நிலையில் அவரது முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. அந்த முன்ஜாமீன் மனுவை வாபஸ் பெறுவதாக புஷி ஆனந்த் இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு 6 வழக்குகள் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதில் புஷி ஆனந்திற்கு சிபிஐ சமன் அனுப்பி இருக்கக்கூடிய நிலையில் நாளை அவர் நேரில் விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் முன்ஜாமீன் மனுவை அவர் வாபஸ் பெற்றதால் அந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இதே போல முன்ஜாமீன் கோரி தாவேகா கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகியான சிடி நிர்மல்குமாரும் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவரது முன்ஜாமீன் மனுவும் வாபஸ் பெறப்படுமா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. புஷி ஆனந்த் அவரது முன்ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் சிபிஐ விசாரணை குழு முன்பு, சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பு புஷி ஆனந்த் நாளை நேரில் ஆஜராக வேண்டும் என்று சமன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இன்று முன்ஜாமீன் மனுவை அவர் வாபஸ் பெற்றுள்ளதால் அவர் நாளை விசாரணைக்கு ஆஜராவதில் எந்த விதமான நிர்வாக ரீதியான தடை இருக்காது என்பதன் அடிப்படையில் அவருடைய வழக்கறிஞர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த மனு வாபஸ் நடவடிக்கையை புஷி ஆனந்த் எடுத்திருக்கிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை அவர் விசாரணைக்கு ஆஜராக உள்ள சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக உள்ள நிலையில் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இப்போது அவர் முன்ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றுள்ள நிலையில் சிபிஐ விசாரணையின் போது அவர் அளிக்கும் வாக்குமூலங்கள், தகவல்கள் ஆகியவற்றை பொறுத்து அடுத்த கட்டமான காவல்துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.